அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சப்பான் வேலைவாய்ப்பில் சப்பானிய மொழியின் திறன், ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி இன் அவசியம் மற்றும் பயன் இவற்றை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது உங்களோட கோர் டெக்னாலஜியோடு சேர்த்து சப்பானிய மொழி புலமை எவ்வளவு தூரம் உங்களது வேலைவாய்ப்பில் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். இந்த பதிவை சமீப காலமாக சப்பானில் வேலை செய்ய தொடங்கியவர்கள் மற்றும் வருங்காலங்களில் சப்பானில் வேலை செய்ய திட்டமிட்டிருப்பவர்கள் அவசியம் காணவும். முதலில் பெரும்பாலான சப்பானிய கம்பெனிகளில் சப்பானிய மொழி மட்டுமே எல்லாவற்றிற்கும் பயன்படுத்துவார்கள். அதாவது டாக்குமெண்ட்ஸ் ரைட்டிங், இமெயில் கம்யூனிகேஷன் மற்றும் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ஸ் என எல்லாமே சப்பானிய மொழியில்தான் இருக்கும். இப்படிப்பட்ட கம்பெனிகளில் சப்பானிய மொழி தெரிந்தவர்கள் மட்டுமே வேலைக்கு எடுப்பார்கள். அடுத்தபடியாக ஆங்கிலம் மற்றும் சப்பானிய மொழி பயன்படுத்தும் கம்பெனிகளில் கூட சப்பானிய மொழி திறன் உடையவர்களுக்கு அதிக முன்னுரிமை தரப்படும். அடுத்தபடியாக சப்பானிய மொழி திறன் உடையவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் மற்றும் வேலை மாற்றம், கம்பெனி சேஞ்ச் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்தபடியாக ஜாப் போஸ்டிங்ஸ் அல்லது ஜாப் ரிக்யர்மெண்ட்ஸில் சப்பானிய மொழி திறன் JLPT, அதாவது ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டை ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவாக வச்சுருப்பாங்க. அதனால் பல வேலைகளுக்கு விண்ணப்பிக்கவே சப்பானிய மொழி திறன் அவசியமாகிறது. கடைசியாக சப்பான் மக்கள் தொகை கணிசமாக குறைந்து வருவதால் சப்பான் வேலை வாய்ப்பில் சப்பானிய மொழி திறமையுடைய வெளிநாட்டவருக்கான தேவை அதிகமாகும். எனவே குறைந்தபட்சம் JLPT N3 வரை முடிக்க முயற்சி செய்யவும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.